ஃபிக்ஸீஸ் அண்ட் ரொம்ப 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 சாரி. இந்த கொஞ்ச நாளாகவே லைக் ஒரு 10 days ஆகிருச்சு. கடைசியாக நான் வந்து எஃப்எஃப் போட்டு ரொம்ப 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 சாரிடா ஃபிக்ஸீஸ். என்னோட த்ரோட் இன்ஃபெக்ஷனு இந்த மந்த்து ஃபுல்லுமே எனக்கு வந்து உடம்பு ரொம்பவே மோசமான நிலமையில இருக்கிற மாதிரி தான் போச்சு. லாஸ்ட்டாக த்ரோட் இன்ஃபெக்ஷனில் வந்து நின்று கழுத்தெல்லாம் ரொம்பவே வீங்கி வாய் திறக்க கூட முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன்டா ஃபிக்ஸிஸ். எல்லோரும் வந்து லைக் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்போ வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு சாரிடா ஃபிக்ஸிஸ். ரொம்ப 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 சாரி. உங்கள் என்ன சொல்கிறது, என்னால் வந்து இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து நல்லா போட முடியலடா ஃபிக்ஸிஸ். பட் ஆனால் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக போட்டுருவேன்டா ஃபிக்ஸிஸ். கவலையே படாதீங்க. அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ஃபிக்ஸிஸ். அது மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் லிங்க்கும் வந்து லைக் இன்ஸ்டா லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருவேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ். நம்ம பேசலாம். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. நான் போடுற வீடியோஸ் இல்லை போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்டா ஃபிக்ஸிஸ். ஓகேவா? நம்ம இப்போ வந்து டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் வந்து நான் பேசின்றேன்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து இது ஒரு ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட்டு தான், ஹாட்டாக தான் இருக்கும். லைக் ஒரு ரொம்ப வந்து எல்லாம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி அது இதுன்னு ஆனதுனால என்னால் போட முடியாதனால இது ஒரு ஒரு ஹாட்டான ஒரு ஒன் ஷாட்டாக நம்ம ஜேகே இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஹெட்செட் போட்டு கேளுங்க, இல்லைன்னா வந்து வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாதுடா ஃபிக்ஸிஸ். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஃபிக்ஸிஸ். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இடுப்பழகு பொண்டாட்டி, அதுதான் ஸ்டோரியோட டைட்டிலே. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து போகலாம் ஸ்டோரிக்குள்ளார. நீங்கள் தான் இப்போ உங்களுக்கு உங்களோட நேமே வந்து லைக் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தான் அந்த பிளேஸில் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்கடா ஃபிக்ஸிஸ். ஓகேவா? நீங்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு நல்லா வந்து குளிச்சுட்டு உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ, சேரீயாக இருந்தாலும் சேரீ, இல்லை க்ராப் டாப்ஸு, இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சு. லைக் ஜங்குக்கோட மேரேஜ் ஆகிருச்சு. அரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, லவ்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டும் கலந்த கலவை மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் செம்மையாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் குக் பண்ணுற அந்த ஸ்மெல்லு நம்ம ஜங்குக்கோட மூங்குக்கு போய் படுது. அவர் மூந்துட்டே எந்திரிக்கிறாரு. என்னடா இது, காலங்கத்தால் இவ்வளோ சுவையாக அவ்வளோதான் ஸ்மெல் வருது, அப்படி என்ன அவள் குக் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு நம்ம ஜேகே அந்த கிச்சனுக்கு தான் வராரு. நீங்கள் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, சாரினே வச்சுக்கலாமே, சாரியில் தான் வந்து நீங்கள் இப்போ குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வந்து லைக் அவருக்கு ஜேகேவோட வீக்னஸ் என்னன்னா, அப்படியே உங்களோட அந்த ஹிப்பு தான் வந்து வீக் பாயிண்ட்டு. ஸோ அவரோட ஐஸ் டைரெக்டாக அங்கே தான் போகுது. அதை பார்த்துக்கிட்டே தான் வராரு. வந்துட்டு நீங்கள் வந்து அதை கவனிக்கவே இல்லை, நீங்கள் பிஸியாக வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே உங்கள் பின்னாடி வந்து உங்கள் ஹிப்பை தான் வந்து பிடிச்சி க்ரிப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளின்ஸ் ஆகிறீங்க. மாமா ஏன்டா இந்த மாதிரி பயமுறுத்துறேன்னு பயந்துட்டுன்னு தெரியுமா? அதுக்கு என்னடி பண்ண முடியும்? உன்னை நான் தானே இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், வேறு எவன் பண்ணுவான்? இல்லை பண்ண தான் விட்டுருவேனா அப்படின்னு நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. சரி போதும், போய் குளிப்போ, நான் குக் பண்ணிகிட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது மட்டும் தாண்டி என் வேலை, அதை விட்டு வேறு முக்கியமாக எந்த வேலையும் இல்லடி. ஐயோ மாமா, இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வர்றாங்க மாமா, போ மாமா, ஒழுங்காக போய் ரெடி ஆகும் மாமா. எவன்டி வரான்? யார் வரா? உன் வீட்டில் இருந்து வராங்களா, இல்லை என் வீட்டிலேருந்து என் அப்பா அம்மா வராங்களா? உன் வீட்டில் இருந்தெல்லாம் யாரும் வரல, என் வீட்டில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் வராங்க. சரி, யார் வரா அதை சொல்லு. என்னோட மாமா தான் வராரு. யார்? எந்த மாமா? டேயாங் மாமாவும் ஜிமின் மாமாவும் வராங்க.
அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஜங்குக்கா செம்ம காண்டாகுது. ஏன்னா வந்து ஜங்குக்கு நீங்கள் அவரை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணுன்னு அவருக்கு, நீங்கள் இப்படி டேங்கையும் ஜிமினியும் மாமான்னு சொன்னதும் அவருக்கு செம்ம வந்து காண்டாச்சு. உங்கள் ஹிப்பை பிடிச்சி இன்னமும் ரொம்ப க்ரிப் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது மாமா, வலிக்குதுடா, கையெடுடா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அவனுங்களை எதுக்கடி அவனுக்கு வர்றானுங்க இப்போ, அவனுங்களை மாமான்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ மாமா மாமான்ட்டு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ இன்னமும் க்ரிப் பண்ணுறாரு. மாமா வலிக்குது மாமா, கையெடுடா. முடியாதுடி, முடியாது, எனக்கு காலங்கத்துலேயும் சொல்றன்னு நீ ஏற்றி வச்சிட்ட, வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதாவது உங்களை தூக்கிட்டு தான் ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் அடிக்கிறீங்க ஜேகே, விட்டுட்டா டீ, கெஸ்டெல்லாம் வராங்க மாமா, என்ன பண்ணுற மாமா, விட்டு மாமா. விடுறேன்டி, விடுறேன், நல்லா விடுறேன். என்ன காலங்காத்தாலே கடுப்பேற்றி சூடு ஏற்றிட்டல நீயே. அதுவும் அவனுங்க வர்றேன்னு நீ சொல்கிற, சும்மா இருக்க முடியும் அவனுங்க. எனக்கு அப்படியே காண்டேது மொத்தமாக அதை உங்ககிட்ட இறக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாண்டாடே ப்ளீஸ்டா, விட்றா. முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தரமாக வச்சு செய்கிறாரு. விட்டவே இல்லை. அப்படியே வந்து ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து லைக் இந்த மதியம் 12 ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து நம்ம ஜேகே சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகுது. இப்போ 2 பேருமே வந்து பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கா சுத்தமாக முடியல, செம்மையும் லெக்கு இடுப்பெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க எந்திரிக்கிறதுக்கு. அதை தான் முடியலல்ல, எந்திரிக்க. அப்புறம் என்னடி, தூங்கு. ஏன் மாமா இப்படி பண்ற? ஐயோ, அவங்க 2 பேரும் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? புருஷன் நல்லா வந்து சம்பவம் செய்யறான்னு நினைப்பாங்க. தூங்கு, அதான் முடியலல்ல. ஐயோ மாமா, ஐயோ ஏன்டா இப்படி பண்ற, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஜேகேவா உங்களையும் தூக்கிட்டு போய் அங்கே அவரு குளிச்சுட்டு உங்களையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விடுறாரு. ஹிக்கீஸை வந்து அவர் மறைக்கவே இல்லை. நீங்கள் சரி ஹிக்கீஸ் எல்லாம் தெரியுது, அதை மறைச்சிடலான்ட்டு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. பட் ஆனால் ஜேகே வந்து நீ அதை மறைச்சன்னு வச்சுக்க அவ்வளோதான்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இவன் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜேகே அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்து லைட்டாக தெரியாத மாதிரி அதை வந்து மறைச்சிடுறீங்க. லைக் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு மறைச்சிடுறீங்க. லைக் இப்போது ஒன்றாகுதா, இதுக்கு மேலே சமைக்கவே முடியாதுன்ட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, டேங்க்கு ஜிமினுக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து லைக் இது எல்லா ஸ்டோரியுமே சவுத் இந்தியனில் நடக்கிற மாதிரி தாண்டா வந்து ஃபிக்ஸிஸ் இருக்கும் என்னோடய ஸ்டோரிஸில் எல்லாமே. ஸோ இப்போ அவங்களுக்கு பிடிச்ச லைக் பிரியாணி, அந்த மாதிரி லைக் சிக்கன் பிரியாணி, மட்டனு, ஃபிஷ்ஷு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ணிடுறீங்க 2 பேர்த்துக்கும். லைக் டேங்க்கும் ஜிமினுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறீங்க நீங்கள். இப்போ வந்து ஒரு 1:30 இருக்கும். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் ரெடியாக வந்து வச்சுருக்கீங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவனுங்கெல்லாம் வரமாட்டாங்கடி, வாடி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்றைக்கும் எப்படியும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது கிடையாது, வா திரும்ப நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க கிட்ட வராரு. நீங்கள் வராதடா, வேண்டாடா, ஒழுங்காக போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் ஜங்கு கிஸ் பண்ணலான்ட்டு வந்திருப்பாரு. அந்த டைமில் டிங் டாங்னு காலிங் பில்லி வந்துட்டானுங்கடா. கரெக்டான நேரத்தில் வந்துடுவானுங்க. எப்படி தான் வந்து வரானுங்களோ தெரில என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு செம காண்டாகுது. தள்ளுடா, நான் போய் டோர் ஓப்பன் பண்ணோம். கொஞ்ச நேரம் அங்கேயே வெளியில் நிற்கட்டோடே, என்னடே இப்போ டீ மாமா என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி பட்டு தள்ள, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா அவனுக்கு அங்கேயே கிடக்கட்டும், வெளியே நின்றுட்டு பெல் அடிச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா கிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. மாமா போதும் விட்டு மாமா. கொஞ்ச நேரம் என்னடி அவசரம் மாமா, கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, விட்டு மாமா. மாமா விட்டுட்டா.
ஏய் சும்மா விட்டு விட்டுன்னு என் மைண்டு வேற எங்கேயோ போகுதுடி அப்படின்ட்டு வந்து நம்ம ஜங்குக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. டயாங்கோ ஜிமினும் வெளியில் நின்று பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது அப்படியே கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. டேய் என்னடா ஜிமினு பெல் அடிச்சுட்டே இருக்கோம், கதவை திறக்கவே மாட்டேன்றா. எல்லாம் அந்த ஜங்குக்கோட வேலையாக தான்டா இருக்கும். நம்ம வர்றவனு தெரிஞ்சிட்டு வேணும்னுட்டே தானடா வந்து அவன் வந்து வீட்லேயே வெளியில் நிற்க வச்சிருக்கிறான். இன்னைக்கு பண்ணுற வேலையில் அவன் அப்படியே மண்டை சூடாகி எப்படியே இதாகணும்டா அப்படின்ட்டு வந்து டேங்கோ ஜிமினும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, வேகமாக ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேகமாக ஓடி வந்திருப்பீங்க. ஏய் நில்றி அப்படின்ட்டு ஜங்குக்கும் பின்னாடி ஓடி வராரு. நீங்கள் வேகமாக ஓடி போய் சரி நம்ம வாடா போகலாம் அப்படின்ற நிலமையில அவங்க நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கதவை திறந்துடுருவீங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. மாமா உள்ள வாங்க அப்படின்னு மூச்சு வாங்க வாங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா. அங்கேயா ஜங்குக்கு வந்து நின்றுருப்பாரு. லைக் வந்து சட்டனாக வந்து நின்று பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பசங்க போகாமல் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்களா, வாங்கடா இன்னைக்கு உங்களை வச்சு செஞ்சிட்றான்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ பார்க்குறியா இல்லை நாங்கள் பார்க்குறோமான்றதை பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி இங்கே டயாங்கோ ஜிமினோ, நீ ஏன் வந்து இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, நீங்கள் உள்ளே வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம டயாங்கியோ ஜிமினியும் வந்து உள்ளார கூப்பிடுறீங்க. அவரும் வந்து 2 பேருமே உள்ளார வராங்க. என்ன இவன் தானே ஒன்று ஏதோ பண்ணிட்டான், அதனால தானே இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க, என்னென்னா சொல்லு, இவனை போட்டு செஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் சொல்லிட்டு இருக்காரு. டே சும்மாறா அப்படின்ட்டு நம்ம ஜிமின்னு, ஏன்னா வந்து டயாங்க்கும் ஜங்குக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து நீங்கள் டயாங்க தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியது. பட் ஆனால் அது வந்து வேற ஒரு இதனால் அவரை வந்து உங்களை வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா டயாங் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அதனால் வந்து உங்களை வந்து வேற இது மேரேஜ் அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டயாங்க்கு வந்து லைக் ஜங்குக்கு அந்த அளவுக்கு வந்து வேண்டான்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு மேரேஜ்க்கு. ஏன்னா அவரோட ஆப்ஷன் வந்து வேறையாக இருந்திருக்கும். பட் ஆனால் வீட்டில் எல்லாமே வந்து உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜங்குக்கும். ஸோ அப்படி தான் வந்து டயாங்க்கும் முட்டிக்கும், ஜங்குக்கும் 2 பேருக்குள்ளாரையுமே முட்டிக்கும். முறைச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு டயாங் வந்து நம்ம ஜங்குக்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கும், ஏன் பொண்டாடி நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்னடா போய் மூட்டுவோம் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஐஸ்லேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கா சுபா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டானுங்கடா, ஐயோ இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டு தொலைகிறான இந்த டயாங்க பையன் அப்படின்ற மாதிரி அவருக்கு. டயாங்க்கு ஜிமினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. லைக் உங்களுக்கு ஆனதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆகியிருக்கும். ஸோ வந்து இப்போ இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. நீங்களும் வந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு லைக் அவருக்கு டயாங்கோ பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரொம்ப ஸ்மைல் பண்ணி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்க. ஓ இவ்வளோ ஸ்வீட், நீ எனக்கு பிடிச்சது இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியா, சோ ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு டயாங்கு. ஜங்குக்கா அப்படியே உள்ளார அப்படியே வர்ண ஆகுது. இதுக்கு என்ன மாமா இருக்குது, உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா, இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா, அது எப்படி மறக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ ஜங்குக்கா அடிப்பாவி, உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்லாம் உனக்கு வந்து ஞாபகம் இருக்காது, அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு வந்து உனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கா, இர்றே உனக்கு தனியாக வந்து உனக்கு என்ன ஆகுறன்னு பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கோட மைண்டுக்குள்ளார அவ்வளோ இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதாங்க எனக்கு தெரியும் டீச்சர்லாம், நீ எல்லாம் மறந்துருக்க மாட்டே, இந்த மாமாவெல்லாம் நீ மறந்துருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அச்சோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயா ஜங்குக்கு ரொம்பவும் வயிறு எரியுது. ஜிமினா சரி இன்னைக்கு நல்ல ஷோ ஒன்று இருக்கு, நமக்கு அமைதியாக உக்காந்து அதை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அவருக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை வந்து நம்ம ஒயின் அதாவது நீங்கள் ரெடி பண்ணியிருந்திருப்பீங்க, அதை குடிச்சிட்டு அந்த ட்ராமாவை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ ஜிமின் கிட்ட தான் பேச போகிறீங்க. மோச்சு மாமா
எது மோச்சு மாமாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. இந்த சீக்ஸை பிடிச்சிக்கல எவ்வளோ நாளாச்சு சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினோட அந்த சீக்ஸை தான் பிடிச்சி வச்சு கிள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. போதுடி கூசுதுடி வெற்றி அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு. அது எப்படி விட முடியும்? பாத்தியா மாமா எவ்வளோ நாளைச்சு தெரியுமா? இது எப்போவுமே டெய்லி ஒரு தடவையாவது பிடிச்சி கிள்ளுன்னு நல்லா வந்து விளையாடுவேன். ஆனால் இப்போலாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போதுண்டி வெற்றி அப்படின்னு வந்து நீங்கள் இப்போ நீங்களும் ஜிம்மினும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. டயாங்கா நல்லா வயிறு எறிட்டுண்டா, உனக்கு வயிறு எறிஞ்சு சாவிடா அப்படின்ற மாதிரி டயாங்க ஸ்மோக் பண்ணிட்டு அவரோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு ஜங்கிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிம்மினையும் உங்களையும் தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அப்படியே ரொம்ப வந்து எரியுது வயிறு. முட்டியில் ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆகுறாரு, உங்களோட ஹிப்பை பிடிச்சி அவரோட லேப்பில் தான் உட்கார வச்சுக்கிறாரு. உங்களுக்கா செம்ம ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி ஷையாகவும் ஆகுது. மாமா என்ன பண்ணுற விட்டு என்னாடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்பவும் தான் ஐயோ மாமா உங்களுக்கு தெரியாதுதான் அப்படி இப்படின்ட்டு வந்து இதாகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட தான் வந்து ஜங்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ மாமா விட்டு இல்லை, அவங்க 2 பேர் என்ன நினைப்பாங்க, விட்டு மாமா முடியாது மூட்டை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட ஹிப்பதும் பிடிச்சி அப்படியே அந்த கிரிப் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா வந்து அவர் கோவத்தில் அவ்வளோ கிரிப் பண்ணுறாரா, உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்கு கையுது மாமா, வலிக்குது மாமா எனக்கு. அப்போ தான் நம்ம ஜங்குக்கு ரியலைஸ் ஆகுது, லைக் வந்து அவர் ரொம்பவும் கிரிப் பண்ணிட்டார். அவரோட ஹேண்ட் பிரிண்ட்ஸே வந்து லைக் உங்களோட ஹிப்பில் அவ்வளோ பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கிரிப் பண்ணியிருந்திருப்பாரு. சாரிடி ஏதோ ஒரு இதில் பிடிச்சி இது பண்ணிட்டேன்டி, சாரிடி இருக்கட்டும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாது, எனக்கு தான் வலிக்குது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரப் பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கா அது அப்படியே வந்து ஒரு மாதிரி குளுக்குன்னு இருக்கி அவர் வந்து அந்த ரப் பண்ணுறது இது டயாங்க ஜிமினும் பார்க்குறாங்க. மானம் கெட்டவன் டயாங்கா என்ன வேலை பார்க்குறான் பாரு, முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் 2 பேருன்ட்டு கூட தெரியாமல் என்ன கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் வந்து அப்போவே சொன்னேன், இவெல்லாம் வேண்டாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான், இதெல்லாம் செட் ஆகாது, வேண்டான்னு சொன்னேன். எவனாச்சும் கேட்டானா அப்படின்ற மாதிரி டயாங்கு. சவா என்னத்தலாண்டா என்னை பார்க்க வைக்கிறீங்க. இதுக்கு பேசாமல் நான் வீட்டில் உட்காந்துட்டு என் பொண்டாட்டி கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்திருப்பேனேடா. தேவையில்லாமல் என்ன கூப்பிட்டு வந்து என்ன தடலாம் பார்க்க வைக்கிறீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு லைக் இந்த மாதிரி டேங் வந்து இது பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்து ஒயின் வந்து டக்குன்னு அங்கேருந்து, அதாவது நீங்கள் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஜங்குகோட லேப்பில் இருந்து எழுந்திரிச்சு நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. என்னாச்சு மாமா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கோம். அதுதான் சிலருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து வேண்டாம், ஆளே சரியில்லை, வேண்டான்னு சொன்னேன். எவன் கேட்குறான் என் பேச்சா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. ஜங்குக்கா காண்டேருத்தி அவர் கோவப்படுறாரு. பட் ஆனால் ஒயனா மாமா நான் வந்து ரொம்ப உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சிருக்கேன் மாமா, வாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இது மேலே போனால் பெருசாக ஒரு பிரச்சனை தான் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஆமாம் சொல்ல உங்கள் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ இன்னும் எந்த அளவுக்குலாம் வந்து நீ குக் பண்ணுற எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு தான் டேங் கொட்டு போகிறாரு. ஜிமினும் பின்னாடி வராரு. ஜங்குக்கா இன்னமும் காண்டி ஏறுது. அவர் வந்து அமைதியாக வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறீங்க. எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. லைக் ஜிமினோ டயாங்க பக்கத்தில் நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் உட்கார போகிறீங்க. பட் ஆனால் டயாங் என்ன பண்ணுறாரு, அவர் பக்கத்தில் உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ உட்காரு, நான் உனக்கு ஃபீட் பண்ணுறேன், உனக்கு ஃபீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு நீங்களும் வந்து சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. அவர் ஃபீட் பண்ணுறத நீங்களும் பாதிலுக்கு நீயும் உனக்கும் நான் ஃபீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல மாமா, நானும் உனக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டயாங்க ஃபீட் பண்ணுறீங்க.
ஜங்குக்கா ரொம்பவும் அப்படியே மண்டை ரொம்ப சூடாகுது. டயாங்க்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கு செம்ம சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சுத்தமாக நல்லா வயிறு எரியட்டும்னு பண்ணுறாரு. ஜிமினுக்கும் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. என்னதான் 2 பேருக்கு நீங்கள் ஃபீட் பண்ணாலும் ரொம்ப வந்து அட்டாச்சு யாருன்னா வந்து டயாங்க் கூட தான் நீங்கள் ரொம்பவே அட்டாச்சு. ஸோ ஜிம்மினுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணுவீங்க. அப்பப்போ மோஸ்ட்லி டேயாங்க்கு தான் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேயாங் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. இப்படி தான் போகுது. இந்த சாப்பாடு ஹோட்டலில் தானே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம்மாம்மா, அது அதை வந்து எனக்கு டைம் இல்லையா இவ்வளோவும் சமைக்கிறதுக்கு, அதனால தான் ஒருத்தியா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இருக்கட்டும் செல்லம், பரவாயில்ல. நீ வந்து இவ்வளோ வெரைட்டி எங்களுக்காக நீ ஆர்டர் பண்ணியிருக்கல, அதே போதும். இதில் சமைச்சு நீ ஏன் இதுக்கு உன்னை வந்து நீ கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு டேயாங் வந்து அவ்வளோ பேசுகிறாரு. சும்மாம்மா என் மேலே எவ்வளோ பாசம் உனக்கு அப்படின்னு நீங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கலாவிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிடுது. ஜங்குக்கா ரொம்பவும் வெறியேறுது. அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் டயாங்கு சரி நைட்டு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மூவி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே உட்காந்துட்ருக்கீங்க. டயாங்கு உங்களை ஜங்கு கிட்ட விடவே இல்லை. உங்களை வந்து அவர் பக்கத்துலேயே தான் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள்லாம் சரி கோஸ்ட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் மூவி போட்டு லைக் அதுக்கேற்ற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து ஜங்குக்கு ஜிம்மினும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் டயாங் வந்து உங்களை சோஃபா எட்ஜில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு பக்கத்தில் அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜிம்மினு அதுக்கப்புறமா ஜங்குக்கு அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே ஜிம்மினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து அங்கே சம்பவம் நடந்துட்டுருக்கேன். இப்போ மூவியும் பார்த்துட்ருக்கு. அப்பப்போ திடீர்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டயாங்கோட அந்த அவனோட நெக்கில் தான் வந்து நீங்கள் ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. ஜங்குக்கா இன்னமும் காண்டேறுது. அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா டயாங்கோட ஃபோனுக்கு ரிங்கு வருது. அது சடனாக வந்ததுமே அங்கேருந்த எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பக்குன்னு பயந்து கத்திடுறாங்க. அவர் வந்து ஃபோன் சாரி என்னோடய ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. அவரோட ஒய்ஃபு தான். என்னாச்சு, இன்னமும் என்ன பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா, கிளம்பி வாடாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் யாருன்னா வந்து ஐஷு தான். அவங்க வந்து கால் பண்ணி என்ன டைம்ஸ் பண்ணிகிட்ருக்க, சீக்கிரமாக வா வீட்டுக்கு, டைம் ஆகுதில்ல, அங்கேயே ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கே அப்படின்ட்டு ஆமாம் இன்றைக்கி நைட்டு வந்து நான் இங்கேயே ஸ்டே பண்ணிடலான் தான் இருக்கேன், நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் ஒய்ஃபு பேச வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து கட் பண்ணிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டு அங்கே வச்சிட்றாரு பேக்கெட்டில். ஸோ அது வந்து அவங்க கன்யூஸாக கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. ஜிமினுக்கு கால் வருது. ஜிமின் ஆல்ரெடி வந்து சைலண்டில் தான் வச்சுருந்துருப்பார். ஸோ படம் பார்க்குறோம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சைலண்டில் தான் வச்சுருந்துருப்பார். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா லைக் கொஞ்சம் நேரம் போயிடுது. அதுக்கப்புறமா அங்கே என்ன ஆகுதுன்னா லைக் கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்படியே காற்றெல்லாம் அப்படியே சவுண்ட் அந்த பேய் எஃபெக்ட்டுக்கெல்லாம் வரல. தூரத்தில் வந்து அந்த ஓனாய் கூவுற மாதிரி, காற்றுல அப்படியே பறக்கிற மாதிரி அந்த சலங்க சத்தம், இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கேட்குது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயமாயிருச்சு. நீங்கள் டேங் ரொம்ப வந்து அவரோட ஹேண்ட்ஸை ரொம்ப கிரிப்பப் பண்ணிட்டுருக்கீங்க. மாமா ஐயோ பேய் வந்துருச்சு போல இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை அப்படி டேங்க்கும் ஒரு மாதிரி அவருக்கும் ரொம்ப பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா வந்து கதவை திறந்தும் அவர் நிறையாவே போய் சவுண்டு கேட்டிருப்பாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருந்திருக்காது. அதுக்கப்புறமா அந்த ஜல்லுன்ற சவுண்டு வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அது நின்றுருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஓனாயி கூவுற சவுண்டு, இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் நேரம் விட்டு லைக் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துக்கு கழித்து அந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா சோஃபா பின்னாடி இருந்து அவங்கள டச் பண்ணுறாங்க. லைக் அப்படி டச் பண்ணதும் சரி ஒயன்னு தான் வந்து டச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டேங் நினச்சிருப்பாரு. அதாவது நீங்கள் தான். ஸோ ரொம்ப பயந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு மாமா, யார்கிட்ட மாமா பேசிகிட்டு இருக்கேன், வாங்கிட்டு தான் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஆனால் நான் உன் பக்கத்தில் தானே மாமா இருக்கேன். அப்போ என் தோளில் கை வச்சிருக்கிறது யாரு? எது உன் தோல்லையா? நான் உன் தோளில் கையை வைக்கலையே மாமா. எது நீ வைக்கலையா? டீ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி பயம் வருது. அவருக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. ஏன்னா ஜிம்மி டேங் பக்கத்தில் ஒரு பேய் இருக்கு. அவருக்கு அதாவது ஜிமினுக்கும் ஜங்குக்கும் பின்னாடியும் ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஜிமினோட கழுத்தையும் ஜங்குக்கோட கழுத்தையும் பிடிக்குது பின்னாடி இருந்து. ஜிமினுக்கா அப்படி செம்மையும் அள்ளுட்ருச்சு. எல்லாருமே 4 பேருமே கத்திக்கிட்டு பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் லைட்டாக போட்டு பார்த்தா அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஜிமினோட ஒய்ஃபும் டயாங்கோட ஒய்ஃபும் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க அவ்வளோ சிரின்னு சிரிக்கிறாங்க. அங்கேயா டயாங்க்கும் ஜிமினுக்கும் அவ்வளோதான் இவனுக்கு எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற அந்த கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்படி இவங்க 2 பேர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் பேசுகிறாரு. என்ன வேலைடி பார்த்துருக்க, எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, இப்படி தான் நீ பண்ணுவியா? நான் தான் கூப்பிட்டேன் ஃபோன் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணாலும் அப்படியே பெரியவன் மாட்டி நான் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. எவ்வளோ தடவை கால் பண்ணேன்னு தெரியுமா? அதனால தான் இந்த மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஒய்ஃபையும் சேர்த்து சொல்கிறாங்க. அவள் தான் சொன்னானா உனக்கு எங்கடி ஜிமின் தான் பேசுகிறாரு, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? ஐயோ ஏன்டி என்னை இப்படி பயமுறுத்துறது? எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? ஐயோ என் ஹார்ட்டு எவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இறந்துட்டு போகுது. நான் எத்தனை தடவை கால் பண்ணேன், ஒரு தடவையாவது அட்டன் பண்ணியாடா? அதுக்காக தான் இந்த மாதிரி சரி உங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஜிபினி, மூஞ்ச பார்த்துருக்கணுமே. ஐயோ அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டுமே நீ டயாங் மூஞ்ச பார்த்துருக்கணுமே, அப்படியே எம்மா காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவங்க கத்துனது தெரிஞ்சிருக்கணுமே. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டயாங்கா செம்ம காண்டாயிடுச்சு. இருக்கும் யார் கத்த விடுறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க என்ன பண்ணுறாரு, அவரோட ஒய்ஃபு ஐசியூவை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஐயோ அப்போ நம்ம தான் நெக்ஸ்ட்டோ, நம்ம இங்கேருந்து ஓடிட்டுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஒய்ஃபு ஓட பார்க்குறாங்க. ஜிமின்னு பிடிச்சிட்டு எங்கே ஓடுற? எங்கேயும் ஓட்ட முடியாது மாலே, எனக்கு எவ்வளோ பயமுறுத்தின இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி அப்படின்ட்டு அவரும் அவரோட ஒய்ஃபை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போய் ஜங்குக்கும் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு ஒயன் அங்கே தான் சோஃபாவில் உட்காந்து அவங்க ஹார்ட் அட்டாக்லாம் காம் பண்ணிகிட்டு இருக்கா. அதாவது நீங்கள் தான் காம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப பயிருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம காண்டில் அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன தாண்டி நடக்குது? உன் ஃபேமிலியில் ஒருத்தம் கூட உருப்படியாக கிடையவே கிடையாதா? என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வருவானுங்களா? அப்போ தான் உன்னோட 2 மாமனங்களும் என்ன அப்படியே அதுவும் டயாங்கு மாமா இது மாமா அது மாமா அது சாப்பிடு இது குடி. ஐயோ மாமா எனக்கு பயமாக இருக்குது, என்னென்னலாம் பண்ணீங்க? அவனுக்கு நீ ஃபீட் பண்ணுறது, அவன் உனக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவனுக்கு பொண்டாட்டிங்க அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. வேண்டாம், அதாவது நீங்கள் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எகிரிக்கிட்டு இருக்க? இன்னும் நான் எகிறவே ஸ்டார்ட் பண்ணலடி. காலையிலேருந்து இன்னும் நீ ரொம்ப காண்டேத்திட்ட. சுத்தமாக எனக்கு அப்படியே திரும்ப என் மண்டையில் அதுதாண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபீட் பண்ணுற அவன் ஆம்ஸ் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிற, மாமான்னு உருகுற. காலையில் பண்ணது பத்தலை போல், நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஒயன் அதாவது உங்கள் கிட்ட தான் வராரு. ஐயோ ஆத்தி நல்லா மாட்டனே அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் ஓடுறீங்க, ஓடாதடி, ஓடினா இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை துரத்திட்டு இருக்காரு. நீங்கள் என்ன தான் ஓடினாலும் ஜங்குக்கு ஈஸியாக உங்களை பிடிச்சி அவர் தோல் மேலே தூக்கி போட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. டி வேண்டாண்டா, விட்றா ப்ளீஸ்டா, மாமா வேண்டாம் மாமா விடு. இது வரைக்கும் நீ மாமாவை தான் பார்த்துருக்க, மாமா டேடி மோடில் சேஞ்ச் ஆகி நீ பார்த்ததே இல்லைல்ல, இன்னைக்கு நீ பாப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவரை கூட்டிட்டு அதாவது ஒயனை
உங்களை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு தான் போறாரு. ரூமெல்லாம் லாக் பண்ணிட்டு பெட்டில் தான் தொப்புன்னு போடுறாரு. உங்களுக்கா ஐயோ ஃபோர்ஸே சரியில்லை, கீழே போடுறதே சரியில்லையே, இன்னைக்கு அவ்வளோதானோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஜங்கு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஷர்ட் பட்டனை கழட்டிக்கிட்டே தான் உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காரு. அவர் அந்த பார்வையை உங்களை அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. உங்களுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி அப்படியே இதாக ஆகுது. மாமா வேண்டாம்டா ப்ளீஸ்டா, காலையில் நீ பண்ணதுக்கே என்னால் முடியல மாமா, வேண்டாம் மாமா. மாமா இல்லை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் வாயிலிருந்து வர்றது ஒன்றா தான் இருக்கணும், டேடி டேடின்னு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு, நீங்கள் சாரி தான் போட்டிருப்பீங்க, நீங்கள் போட்டிருந்த சாரியை பிடிச்சி உருவி தூக்கி போட்டுடுறாரு. அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அப்படியே உங்களை வேட்டையாடுற மாதிரி தான் வந்து அவர் பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்ட வராரு. அவர் வர ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அவ்வளோ பக்குன்ட்டு இருக்கு. மாமா ப்ளீஸ்டா, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. ஜங்கு என்ன பண்ணுறாரு, காலை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. நீங்களும் பெட்டில் விழுறீங்க. ஒன்லி டேடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் அது தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. அந்த நைட்டு ஃபுல்லுமே செம்ம வைல்டாக தான் வந்து ஜங்குக் பண்ணி இருந்திருப்பாரு. அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபுல்லும் வந்து அந்த நைட்டு ஃபுல்லுமே ஒன்லி டேடி 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 மட்டும்தான் வந்திருக்கு உங்கள் வாயில் இருந்து. அண்ட் அவ்வளோதாண்டா ஒன் ஷாட்டு. அண்ட் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். ரொம்ப டேஸ் ஆகிருச்சு அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். என்னோடய இன்ஸ்டா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குண்டா ஃபிக்ஸீஸ். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, ஓகேவா? அண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, பர்த்டே ரெக்வஸ்ட், ஆனிவர்சரி ரெக்வஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லைக் நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னால் கண்டிப்பாக பண்ணவே முடியாதுடா ஃபிக்ஸீஸ். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே சொல்லிடுறது தான் வந்து பெட்டராக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட் இல்லை எஃப்எஃப் இல்லை 3 ஷாட்ஸ் அந்த மாதிரியான ஒரு இதில் நம்ம மீட் பண்ணலாம்டா ஃபிக்ஸீஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் பண்ணிடுங்க. பாய்டா ஃபிக்ஸீஸ்.